அதை கேட்டுட்டு நம்ம உத்தாகமும் என்ன சொல்றீங்க? அவ இப்பதானே எந்திரிச்சா, அவளால பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க யார சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அட நம்ம குக்கி சாக்கி சாகலங்க. சீசன் 2ல சிபியால செத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா சாகல. எப்படியோ ரிவர்ஸ் கஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி காப்பாத்திட்டாங்க. ஆனா அவங்களோட இடத்துக்கு போயிருச்சு போல இருக்கு. அதனால தான் ஐ பேட்ச போட்டிருக்காங்க. அப்புறமா அவங்களோட கர்ஸ் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா? முக்கியமான கர்ஸ் டெக்னிக் ரிசோனன்ஸ். இதை வச்சு தாங்க முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்கு. என்ன பண்ணுவாங்க? ஆணி எடுத்து சுகுணாவோட விரலையே சும்மா டங்குன்னு அந்த கர்ஸ் டெக்னிக்க போடுவாங்க பாருங்க. இந்த பக்கம் சுகுணா பார்த்தா அந்த அட்டாக்ல அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போய் கத்தி கலங்கி போய் நின்றுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம குக்கி சாக்கி, டே சுகுணா பயல பரதேசி பயல, இந்த அட்டாக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தே பேசுவாங்க பாருங்க. இங்க பார்த்தா நம்ம யூஜி இருக்கான் பாருங்க. ஏய் குக்கி சாக்கி எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம குக்கி சாக்கி கரெக்டான டைம்ல சுகுணாவோட வரல அந்த கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணனால இங்க சுகுணானால அவனோட டொமைனை ஓபன் பண்ண முடியல. அவனுக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயிருது. அந்த டைம் கேப்பை யூஸ் பண்ணி நம்ம யூஜி என்ன பண்றாரு? அந்த கட்டை போடுவாரு பாருங்க அங்க சுகுணா உடம்புல, சும்மா பயங்கரமா அட்டாக் ஆயிரும். அதுல பயங்கர டேமேஜ் ஆயிருவான் சுகுணா. அந்த கேப்ல என்ன ஆகும்? டக்குன்னு சுகுணா நம்ம யூஜியோட வயிற்றுல ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். நம்ம யூஜிக்கும் பயங்கரமான அட்டாக் விழுந்துரும். ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான டேமேஜ். ஆனா சுகுணா நம்ம யூஜியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், டேய் நீயும் டேமேஜில் இருக்க, நானும் டேமேஜில் இருக்கேன். ஆனா நீ என்னை விட ரொம்ப டேமேஜா இருக்க. நான் உன்னை இங்கே வச்சே கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்? டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுவான். என்னாச்சுன்னு பார்த்தா அந்த கட்டை போட்டதுக்கு அப்புறம் செம ஸ்பீடா நம்ம யூஜி என்ன பண்ணியிருக்கான்? அடுத்த ஒரு அட்டாக்கு முட்டியை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி விட்டுருக்கான். அது அப்ப இம்பாக்ட் ஆகல, இப்பதான் ரொம்ப லேட்டா இம்பாக்ட் ஆயிருக்கு. அந்த அட்டாக்கு இப்ப இம்பாக்ட் ஆக நம்ம யூஜி என்ன பண்ணுவான்? டே சுகுணா, இதோட உன் சரித்திரம் முடிஞ்சுதுடா. இதுக்கப்புறம் நீ சாபகனின் அரசன் இல்ல, ஒரு சின்ன சாபமா கூட இந்த பூமியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி அவனோட ஃபைனல் அட்டாக் விடுவான் பாருங்க. பிளாக் பிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விட அவ்வளோதாங்க. சுகுணாவோட கதை இதோட முடிஞ்சுது. எவ்வளவு பெரிய போராட்டம் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம யூஜி தாங்க சுகுணாவை கொண்டு இருக்கான். இதுக்கப்புறம் சுகுணா உண்மையாலுமே செத்துட்டானா இல்ல திரும்ப உயிரோட வர போறானா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.